வாராகி அம்மன் அந்த அம்மாவை இது கலை நிகழ்ச்சி இல்லை. இது ஒவ்வொரு ஆலயத்திலையும் காலாகாலமாக நடந்து வந்த சங்கீத வழிபாடு, நடனாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய நடனத்தின் மூலமாக அஞ்சலி பண்ணக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் நமக்கு தந்திருக்காங்க. அதில் முதல்ல சொன்னது நவசந்தி. நவசந்தின்னா 9 திசைகளையும் கட்டக்கூடிய முறை. அது அந்த காலத்தில் நாட்டியம் ஆடி அந்த கட்டினாங்க. திக்கு கட்டுன்னு சொல்லுவாங்க. திக்பந்தனம் கொடியேற்ற ஒவ்வொரு கோயிலையும் ரதம் போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயம். ரெண்டாவது, நான் குருக்கிட்ட சொல்லியிருந்தேன், இதை வித்தியாசமாக பண்ணணும். அதனால போன ஆண்டு தசவித்யா பண்ணாங்க. இந்த ஆண்டு சப்த மாத்ரு, நம்ம அம்பாளுக்கு நேர பின்னாடி இருக்கக்கூடிய சப்த மாத்ருடைய நடனாஞ்சலி பண்ணாங்க. இது நிகழ்ச்சி இல்லை, கலை நிகழ்ச்சி இல்லை, வழிபாடு, இசை வழிபாடு, சங்கீத வழிபாடு. இது கலை நிகழ்ச்சி ஏதோ பிள்ளைங்க டான்ஸ் ஆடிச்சு நம்ம கை தட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இது நடனாஞ்சலின்னு சொல்லக்கூடிய அஞ்சலி செலுத்துதல். அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ற மாதிரி இது நடனாஞ்சலி. அதே மாதிரி பாட்டு பாடுறது சங்கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய சங்கீதத்துல அஞ்சலி பண்றது. அதே மாதிரி இன்னைக்கு என் பிள்ளைகள்லாம் அதுக்கு பேர்கள்லாம் எனக்கு தனித்தனியா தெரியல.
இருந்தாலும் ரொம்ப அழகா எல்லாரையும் கண்ணு முன்னாடி ரொம்ப அசந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த இப்ப இருக்க கலிகாலத்தில் உள்ள மேல வாத்தியங்களோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், தெரிஞ்சது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அது என்னது இசை குழப்பி எதுக்கு எதை போட்டு செய்யணும்னு சொல்ல தெரியாம செஞ்சு அந்த பாட்டுக்கும் இசைக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு எல்லாம் பாடாம அந்தந்த அபிநயங்களுக்கு ஏற்ற வாத்தியமும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடிய பொருளுடைய பாடலையும் அந்தந்த பாடல்களையும் ரொம்ப தெளிவா தெளிச்சு எடுத்து, ஏன்னா அம்மா கேள்வி கேட்டு போறாங்க, கருங்காலி அம்மா கேள்வி கேட்டுருவாங்கிற பயத்திலேயே தெளிவா தெளிச்சு எடுத்து என் பிள்ளை வெங்கட்ராமன் செய்து கொடுத்திருக்கிறார். அவர் கலைக்கும் அவருடைய இதற்கும் எனக்கு வாழ்த்த வயசும் இல்லை, வாழ்த்தக்கூடிய முறையும் எனக்கு தெரியாது. இன்னும் மென்மேலும் கருங்காலினுடைய அருளால வளர்ந்து வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அம்பாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். சர்வேஸ்வரம் பண்ண போது அம்பாளுக்கு பூஜை நடக்கும் போது அப்படியே இருந்து பூஜையை பார்த்து எல்லாரும் அம்பாளை வழிபட்டு